நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 30/10/2020 அன்று நடப்பு நிகழ்வுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் நேற்று முன்தினம் அரசாணை வெளியிட்டாங்க. இதில் தமிழக அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேற்று ஒப்புதல் அளித்தாங்க. இந்த அரசாணை எப்படி பிறப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம், அதாவது 162 கீழ் தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த 162 கீழ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் உள்ள எந்த பொருள் குறித்தும் முடிவெடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்க மாநில அரசுக்கு சட்டக்கூறு 162 அதிகாரம் அளிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பப்ளிக் அஃபேர்ஸ் சென்டர் என்ற அரசு சாரா அமைப்பு ஆய்வு செய்து சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை தரும் மாநிலங்கள் தரவரிசை பட்டியலை நேற்று வெளியிட்டிருக்காங்க. இதில் பெரிய மாநிலங்கள் தரவரிசையில் பார்த்தீங்கன்னா, கேரளம் முதலிடமும், தமிழ்நாடு 2ஆம் இடமும், 3வது இடத்தை ஆந்திராவும், 4ஆம் இடத்தை கர்நாடகாவும் பிடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், ஒடிசா, பீகார் ஆகிய மாநிலங்கள் கடைசி இடத்தை பெற்றிருக்குது. சிறிய மாநிலங்கள் தரவரிசையில் பார்த்தீங்கன்னா, கோவா முதலிடத்தையும், மேகாலயா 2ஆம் இடத்தையும், 3வது இடத்தை இமாச்சல பிரதேசம் பெற்றிருக்குது. மணிப்பூர், டெல்லி, உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள் கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. யூனியன் பிரதேசங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா, சண்டிகர் முதலிடத்தையும், புதுச்சேரி 2ஆம் இடத்தையும், லட்சத்தீவுகள் 3ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, தனிநபர் பாதுகாப்பு மசோதா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த மசோதா மக்களவையில் மத்திய மின்னணு மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் இருக்க சாதக பாதகங்களை அறிஞ்சு அதில் அறிக்கைகளை முழுமையாக தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த விசாரணையில் சில நிறுவனங்கள் இதற்கு கீழே வந்திருக்கு. அதில் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூகுள், ஃபேஸ்புக், அமேசான், ட்விட்டர் போன்ற நிறுவனங்கள் வந்திருக்கு. இதில் பேடிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இணையதள நிதி நிறுவனமாக இருக்குது. இவங்க நேற்று நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க. இதில் இவங்க விசாரணைக்கு இவங்கக்கிட்ட சீனாவில் மேற்கொண்ட முதலீடு, பண பரிவர்த்தனை குறித்து நாடாளுமன்ற குழு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, கூகுள், பேடிஎம் ஆகிய இரு நிறுவனங்களுடைய பின்புல விவரம், அவற்றுக்கு எந்தெந்த நாடுகளில் தொடர்பு அல்லது எங்கிருந்து முதலீடு பெறப்படுகிறது, நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், செலுத்தும் வரி உள்ளிட்ட விவரங்கள் அனைத்துமே ஒரு வார காலத்துக்குள்ளே வழங்க வேண்டும் அப்படிங்கிறத உத்தரவிட்டிருக்காங்க இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு. அடுத்ததாக மலபார் போர் பயிற்சி, அதாவது வார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, இதுதான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992ஆம் ஆண்டு முதல் இப்பயிற்சியை இந்தியா, அமெரிக்கா நாடுகள் இணைந்து செஞ்சிட்ருக்காங்க. 2015ஆம் ஆண்டில் ஜப்பான் கடற்படை இணைஞ்சிருக்குது. இந்த ஆண்டுக்கான போர் பயிற்சியில் குவாட் அமைப்பின் உறுப்பு நாடான ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியா அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த ஆண்டிற்கான போர் பயிற்சி முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. 2ஆம் கட்ட பயிற்சி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 17 முதல் 20ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. கடந்த ஆண்டில் ஜப்பான் கடற்பகுதியில் நடந்துச்சு. 2018ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் இந்த மலபார் போர் பயிற்சி நடந்திருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆந்திர அரசு 132 செயலிகளுக்கு தடை விதிச்சிருக்குது. இதற்கு எதன் மூலமாக தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர அரசின் விளையாட்டு சட்டம் 1974 படி இணையவழி சூதாட்டம் மற்றும் விளையாட்டு போன்றவை மூலமாக தடை விதிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை தற்கொலைக்கு தூண்டும் இது போன்ற விளையாட்டுகளை ஒருபோதும் ஊக்குவிக்க முடியாது என்றும், ஆந்திராவில் உள்ள இன்டர்நெட் மையங்களிலும் இந்த விளையாட்டை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி சகேலி, தமிழில் பார்த்தீங்கன்னா எனது தோழி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதில் என்னென்னா, ரயிலில் பயணிக்கக்கூடிய பெண் பயணிகளுக்கு புறப்படும் ரயில் நிலையத்திலிருந்து சென்றடையும் நிலையம் வரை பாதுகாப்பு அளிக்கும் நோக்கில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, முதல் கட்டமாக தென்கிழக்கு ரயில்வேல தான் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கினாங்க. இதனுடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ நாடு முழுக்க தொடங்கியிருக்காங்க. பயணத்தின் போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க 182 என்ற இலவச அழைப்பு எண்ணை தொடர்பு கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 15வது நிதிக்குழு தனது அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க இருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6ஆம் தேதி. இது எந்த காலகட்டத்திற்கானு பார்த்தீங்கன்னா, 2021 to 26 அந்த ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கான நிதி சார்ந்த பரிந்துரைகள் தான் இந்த அறிக்கையில் இடம்பெறும். இதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான NK சிங் அவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜய் நாராயணன், அனுப் சிங், அசோக் லாகிரி,
ரமேஷ் சந்த் ஆகியோர் தான் வந்து இதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. நிதிக்குழு அறிக்கை அடிப்படையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தான் வந்து நாடாளுமன்றத்தை வந்து நிதியமைச்சர் வந்து அறிவிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினமான அக்டோபர் 31ஆம் தேதி வந்து தேசிய ஒற்றுமை தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இவருக்கான சிலை என்றைக்கு திறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தான் இவருடைய சிலை வந்து திறந்து வச்சாங்க. இந்த சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 182 மீட்டர் ஆகும். இப்போ குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் வந்து இந்த சிலை அருகே பார்த்தீங்கன்னா மூலிகை தாவரங்கள் நிறைந்த ஆரோக்கிய வனத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேலுடைய விலங்கியல் பூங்காவையும் வந்து இங்கே வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் வந்து கெவேதியா நகரில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதனுடைய சார்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அமைதி பாதுகாப்பு கருத்தரங்கு வந்து நடைபெற்றிருக்குது. இதில் இந்த இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக பயங்கரவாதிகள் நடத்தும் வன்முறைகளையும் வந்து பயங்கரவாத குற்றமாக கருத வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில்கிட்ட வந்து இந்தியா வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இது போன்ற தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா நாகரிக சமுதாயத்தின் அடித்தளத்தையே சிதைத்து வருகிறது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உலக செய்திகளில் துருக்கியில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இது துருக்கியில் இஸ்மீர் மாகாணத்தில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலநடுக்கத்திற்கான ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டின் சமோஸ் தீவுக்கு 13 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஏற்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிக்டர் அளவுகோலில் 6.9 அலகுகள் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா சர்வதேச குத்துச்சண்டை போட்டி வந்து நடைபெற்றிருக்குது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் நேன்ஸ் நகரில் வந்து நடைபெற்று வரக்கூடியது. இது வந்து என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சிஸ் வேஸ்டின் அப்படிங்கிற குத்துச்சண்டை போட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கவிந்தர் சிங் பிஷ் அப்படிங்கிறவங்க வந்து 51 கிலோ எடை பிரிவிலையும் வந்து அமித் பங்கல் அப்படிங்கிறவங்க வந்து 52 கிலோ எடை பிரிவிலையும் வந்து சஞ்சித் அப்படிங்கிறவங்க வந்து 91 கிலோ எடை பிரிவிலையும் வந்து இறுதிச் சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க.